நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம குழப்பத்தை கொடுக்கணும். அப்ப இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்ப இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகர ராசி மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். இது வந்தாலும் சரி, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரே ராசி மகரம். மகரம் மகரம் கர்ம ராசின்னு சொல்லுவாங்க அந்த மகர ராசியை பொறுத்தவரை. ஏதோ ஒரு கர்மத்தை கழிக்கிறதுக்கான இந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்படிம்பாங்க மகரத்தை பொறுத்தவரை. இந்த பிறவியே இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்து மேலே ரொம்ப ஒரு அக்கறை காட்டக்கூடிய, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய, இவங்க உண்டு வேலை உண்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கரமான டேலண்டான குணம் அந்த மகரத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. எப்படி நிறைய சிந்தனை ஆற்றல்கள், அறிவாற்றல்கள், அறிவாளிகள் எல்லாமே நல்லா உழைக்கக்கூடிய திறமைகள். 24 மணி நேரமும் வேலை பார்க்க சொன்னா நான் ரெடி, நீ ரெடியாம்பாங்க. என்கிட்ட திறமை இருக்கு, உனக்கிட்ட இருக்காங்க இருப்பாங்க. இதாங்க மகரம். மகரம் மகரம் 2026 எப்படிப்பட்ட யோகம் இருக்கு எடுக்கலாமா? நீங்க இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்குங்க. ஒன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தவனே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் எப்படி இருக்காரு? 7 சனி முடிஞ்சிருச்சு. அதனால உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு நீங்க பார்த்துக்கணும். அடுத்து ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதன் தொழில், உத்தியோகம், உங்களுடைய ஆயுள், நிறைய விஷயம். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் வேணும். அழுக்கு உடை எல்லாமே சனி பகவான் தான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 2ஆம் ராகு பகவான் இருக்காரு பாருங்க. கேந்திர யோகத்துல ராகு நல்லா பார்த்துக்கும். கேந்திர யோகத்துல 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா பொருளாதாரம், குடும்ப வருமானம், அது வருமானத்தை கொடுக்கணும். ஏன்னா ராகு போல ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனிதனை யோசிக்க வைக்க முடியாது. நீங்க உலக அளவு பேசுறோம்னா 2ஆம் இடம் நல்லா இருக்குங்க. ஒரு வாக்குஸ்தானம் நல்லா இருந்தா 2ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல இந்த கேந்திர யோகத்துல ராகு இருக்காரு, நல்லா பார்த்துக்கணும். இந்த 4 கிரகம் மெயினான கிரகம். இப்ப 2 கிரகம் சொல்லியாச்சு. 3ஆவது கிரகம் எங்க இருக்காரு? 6ல குரு. 6ல குரு, அதாவது எதிரி, பகை, கடன், பிரச்சனையில குரு நிற்கிறாரு. இருந்தாலும் உங்க ராசியில குரு நீசமாவார். அதனால இங்க குரு அங்கே பலவீனத்தை கொடுக்க மாட்டார் 2026. ஏன்னா இது பகைக்கிறோம். சனியும் குருவும் ஒரு இடத்துல வைக்க முடியாது. அதனால அது நிறைய நல்லதை மட்டும்தான் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 7 சனி முடிஞ்சிருச்சு. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அடுத்து பாருங்க, 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கண்டிப்பா மகரம் அடிச்சு தூள் கலப்பலாம். ஏன்னா உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு. இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால தான் இங்கே நல்ல விஷயத்த நான் சொல்ல வரேன். இங்கே கெட்ட விஷயத்துக்கு நான் வரல.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருங்க. இப்போ 2026 இந்த குருமகாமன் மட்டும் ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம தேடணும். உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது பாருங்கள், அதை வெளியில் கொண்டாந்து மகரம் பெரிய ஆள் தெரியுங்களா. ஏன்னா இவங்களுக்கு வருமானத்துலையும் கண்டிப்பாக பொருளாதாரத்துலையும் நண்பர்கள்ட்டையும் கூட்டாளிகிட்டையும் நிறைய ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். தொழில் உத்தியோகத்தில் ஒரு மந்தமானத்தன்மையை நீங்கள் பார்த்துருக்கணும். கணவனுக்கு ஒரு மன வருத்தம் வந்திருக்கணும். திருமண தாமதமாயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில் ஒரு மந்தமானத்தன்மையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். மாமனார் மாமியார் உறவுகளை ஒரு மன வருத்தத்தை பார்த்துருக்கணும். இது எல்லாமே உடம்பு ஆரோக்கியத்தில் சில பேருக்கு மருத்துவமனைக்கு போகதால இல்லை. நான் 139 வாக்கில் சொல்கிறேன். ஜூன் மாதத்துலேருந்து எத்தனை பேர் மருத்துவ செலவு, தாய்க்கோ தந்தைக்கோ உங்களுக்கோ ஒரு படிப்புகளில் ஒரு மந்தமானத்தன்மையோ அரசியலையோ அரசாங்கத்திலேயோ வேலையிலேயோ நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா நீங்கள மற்ற உங்களை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி மகரத்துக்கு. இப்போ பாருங்கள், சனிபகவான் வக்ர நிவர்த்தி ஏன் நல்லது சொல்கிறேன்னு இதான் காரணம். சனிபகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஒன்று, அவர் சுயசாரம் வாங்கி போகிறாரே, அதுதானே உங்களை இங்கே பெரிய அளவு கொண்டு போக போகுது. சுயசாரம் வாங்கி போகிறார். அவர் சொந்த நட்சத்திரத்தை போகிறார். அதனால் இந்த 2026 செம்மையாக இருக்கும். வருமானத்தில் எக்காரத்தை கொண்டு குறை இருக்காது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க. வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் இன்கம்லையும் பெரிய லெவலுக்கு பார்க்கறது நீங்கள தான் இருப்பீங்க. இது நான் எழுதியே கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஜாதகத்தில் ராகும் சனி பகவானும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த கிரகம் நல்லா இருந்தால் வருமான பொருளாதாரத்தில் நல்லாயிருக்கும். இப்போ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்குவீங்க. இதை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அமையும். வண்டி வாகனம் வாங்க முடியலையே, சொத்து பிரச்சனை இருக்கே, வில்லங்க இருக்கே, அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து இருக்கணுமே. கண்டிப்பாக இல்லாமல் இருக்க முடியாது ராஜா. இருக்கும். அந்த வில்லங்கத்தை இப்போ உடைப்பீங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் வரும். இது வாங்க முடியாமல் தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மார்ச் மாதத்துலேருந்து இதை கேட்டு பாருங்கள். மகர ராசியை பொறுத்தவரை ஆமாம் இருந்துச்சு. எத்தனை பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, அவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஏன் எடுத்தவனே வெளிநாட்டில் போய் ஃபஸ்ட்டு எடுத்தவனே வெளிநாட்டை வச்சு ஸ்ட்ராங்காக அழுத்துறீங்க. 6ஆம் இடத்துல குரு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். இப்போ வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல யோகத்தை சூப்பராக பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுக்குறாரு. எப்படி வெளிநாட்டில் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் மேலே போயிட்டான், என்னால் போக முடியலையே, நான் போவேன்னா போக மாட்டேனா, இப்படியே தான் நான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட வரும். கண்டிப்பாக இந்த 2026 வேலை உத்தியில் நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க. சனி பகவான் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வருது. பட்டம் பதவி புகழ் அந்த தேடி வரும். அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க விடாமல் எழுதுங்க. நீங்கள் எழுதி மட்டும் பாருங்கள், வேலை கிடைக்கும் பாருங்கள். சூப்பர் வேலை. அவங்க ஜாதக லக்கணத்தோட சூரியன் மட்டும் தொடர்பு உள்ளவங்க மட்டும் எழுதுங்க. அரசாங்க வேலை அரசு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. அரசியல்வாதிலாம் கவலைங்க. அரசியல்வாதிலாம் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் சாதிக்க போகிறாங்க. ஏன்னா 2ல் ராகு இருக்காருங்க. உங்களுடைய பேச்சு தானம் உலகளவு பேசுகிறவங்களும் போயிடும். அரசியல் அரசாங்கத்தில் பயங்கரமான ஒரு மாற்றங்கள் உண்டு. மெயினாக அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, அது கட்டிடத்துறை, அடுத்து அரசியல், அடுத்து பார்த்திங்கன்னா நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, அடுத்து நகர வச்சுருக்கவங்க, இந்த எல்லா துறையும் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து 7 சனி முடிஞ்சிச்சு. சரிபான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ தொழிலை வச்சு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தை 6ஆம் இடத்து 10ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்க்குறனால குரு யாருக்கெல்லாம் யோகம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனால் சொல்கிறேன் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் கைகூடி வரும். பிடிச்ச பெண்ணு மாப்பிள்ளை, பிடிச்ச பெண்ணு கணவனாக வருவார். பிடிச்ச ஆணுக்கு பிடிச்ச பெண்ணு மாப்பிள்ளையாக வரும். நிறைய பேருக்கு பாருங்கள் திருமண தடை வராது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்குறனால உங்களுக்கு சொத்து பிரச்சனை குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அவர் அமைச்சு கொடுக்கணும். இதான் அவருடைய வேலை. பார்த்துக்குங்க. தந்தை தாயோட ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், இனிமேல் ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆல்ரெடி வந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவு விரை செலவு நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமேல் இருக்காது. எந்த பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்டு பாருங்கள். லோன் கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், எந்த பேங்க்கில் போய் லோன் கேட்கணுமோ கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இந்த காலகட்டம் 2026 கண்டிப்பாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். கடன் இருக்காது, பகை இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மகர ராசியை பொறுத்தவரை சூப்பராக பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. பார்த்துங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இப்போ எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி எடுக்கணும். நிறைய பேருக்கு தள்ளி தள்ளி போகுது. 1 நம்பர் மிஸ், 2 நம்பர் மிஸ்ஸு. ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். இப்போ லாட்ரி யோகம் எடுத்தால் வெற்றிகள் சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றிகள் இருக்குது.
அவருடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, கமிஷன் பார்க்குறாங்க. கமிஷனாவே லாட்ரி யோகம் தான். அப்போ ஜாதகம் உங்களுக்கு என்ன ரன்னர் ராசி என்னன்னா அதை பார்த்து எடுத்தால் கண்டிப்பாக அடிச்சிருமே. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் இந்த 2026 சூப்பராக இருக்குது பாருங்கள். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம், அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தான். அப்போ உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் பாருங்கள். பயப்பட மாட்டாங்க, எது வந்தாலும் தன்னம்பிக்கையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கையாக, பயங்கரமான நேர்மையான குணம், குடும்பத்தை விட்டு வெளில போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, நிறைய ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் உத்திராடத்தில் பிறந்தவங்க மட்டும் இந்த மகராசியில் வர குழப்பம் மட்டும் நீதியான குணம், நேர்மையான குணம், நல்ல டேலண்டான குணம் எல்லாமே உத்திராடத்தில் பிறந்தவங்க அதிகமாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளையும், தொழிலையும், வருமானத்திலையும், படிப்பு கல்வியிலையும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்ததுனால இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. எதை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், தடை, பிரச்சனை, வேலை, தொழில், உத்தியத்தில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தது இந்த உத்திராடம் மட்டும்தான். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்தில் பிறந்தவங்க தான். கண்டிப்பாக இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. வேலை உத்தியம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம்லாம் இருக்கும், வெளியூர் யோகம்லாம் இருக்கும், படிப்பு கல்வியில் இருக்கும், தொழில் உத்தியத்தில் நல்லா ஒரு மாற்றம் வரும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது. பார்த்துக்கங்க, ஒரு தலைமை பொறுப்பு போக போகிறீங்க, ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க. அடுத்து திருவோணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், நல்ல ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணம், நல்லா டேலண்டாக குணம் எல்லாமே இந்த திருவோணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சொல்லலாம். ஆசிரியர் வேலை, மற்ற வேலை, எந்த வேலையிலும் பாருங்கள் பெரிய லெவலுக்கு போவாங்க திருவோணத்தில் பிறந்தவங்க மட்டும். இவங்களுடைய எப்போதுமே தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி, கற்பனை இதை பற்றி நிறைய சிந்தனை வருங்க திருவோணத்தில் பிறந்துட்டாவே. நீங்கள் எந்த ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்து பாருங்களேன், ஈஸியாக பார்த்துருவாங்க. என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும், எந்த வேலையை எடுத்தாலும் வேகமாக தானே பார்க்கணும். சந்திரங்கிறது ஒரு நிலை மனசு உங்கள்கிட்ட இருக்காதே. ஆனால் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமண வாழ்க்கை. ஏன்னா உணவு பிரியர், சூப்பராக சமையலுக்குலாம் செம்மையாக இருக்கும், கலைத்துறையெல்லாம் செம்மை பெரிய அளவில் வருவீங்க. அதிகமாக தன்னை கற்பனை பண்ணுறது உங்களை மாதிரி யாரும் முடியாது. இப்போ பாருங்கள், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் சொல்ல திருமணத்தில் பிறந்தவங்க அனைவருமே நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். பாருங்க, ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குற. வண்டி வாகன பிஸ்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிட்டன்ஸில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். இப்படி தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டேங்க, ஏமாற்ற கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்க கொடுக்கணும் நிறைய இருக்கும். லாபம், வருமானம் இதை பற்றி சிந்திப்பீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் 4 மாதம் புழிஞ்சு எடுத்துட்டார். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே பார்த்து கொடுத்தீங்களே, நிறைய தடைகளை பார்த்துட்டீங்க. இனிமேல் பாருங்கள், ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போ வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது, உத்தியோகத்தில் நிறைய ஒரு அனுகூலத்தை பார்க்குறது எல்லாமே சூப்பராமையும் இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க. இனிமேல் கெட்டதை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக நல்லதை யோசிங்க, கண்டிப்பாக உங்கள் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய 2026 மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.